இவங்க 4 தலைமுறை கொள்ளாச்சானா அவன் 10 தலைமுறை கொள்ளாச்சிட்டான். ம். நான் தாலுகா ஆபீஸ்ல தான் வேலை செய்றேன். ம். தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் ஆபீஸ் தாலுகா ஆபீஸ்ல 25 வருஷம் இருக்கிறேன். ம். நான் நேர்மையா தான் இருந்தேன். ம். அதிகாரிகளுக்கு செக்ஷன் ரேட்டர் தான் வேலை பார்த்தேன். ம். ஆனா இந்த திமுக ஆட்சியில 5 வருஷம் லஞ்சம் வாங்கத்தால அதிகாரிங்க ஒன்னும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கிற ரத்தத்துல ஊறி போச்சு. அவர் விஜய் என்ன பண்ணுவாரு? அவர் கவர்மெண்ட் வந்து 2 மாசம் தானே ஆகுது. அதிகாரிங்க சரியா இருந்தா தானே முதலமைச்சர் வந்து உட்காந்து வேலை செய்யறது தான் முதலமைச்சர். ம். அதிகாரிங்க ஒழுங்கா வேலை செஞ்சாதான் ம். முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? அதிகாரிங்க சரியில்லை. சர்வேர் வந்து தாம்பரத்துல சர்வேர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லார்கிட்டயும் எல் கணக்குல தான் பேசுறாரு. சர்வேர் அவரு பல்லாவத்துல சர்வேரா இருந்து தாம்பரத்துல சர்வேர் வந்து மாறி மாறி 10 வருஷம் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விசிலன்ஸ் அவர் வீட்டுல ரெய்டு எடுக்கக்கூடாதா? தாசில்தாருக்கு எடுக்கக்கூடாதா? அதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிகள் கொள்ளாட்சி அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? ஏன் செய்யல? விஜய் என்ன பண்ணுவாரு? முதலமைச்சர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மக்கள் லஞ்சம் கொடுக்காதுன்னு சொல்றாரு.